இப்போ ஆதாம் வழியாக ஒரு உபதேசம் ஏவாளுக்கு கொடுக்கப்படுகிறது, அது கர்த்தருடைய வித்து. அதே நேரத்தில் சர்ப்பம் ஒரு உபதேசத்தை கொடுக்கிறது, அது சர்ப்பத்தின் வித்து. அது எதை குறிக்கிறது? நீங்கள் அந்த வித்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எதற்கான அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரே புருஷனாகிய கிறிஸ்துவை விட்டு சாபமான இன்னொரு உபதேசத்துக்குள் போவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப அந்த உபதேசம் உங்களுக்குள்ள வந்த உடனே அது என்ன செய்தா, அந்த வார்த்தை, சர்ப்பத்தின் வார்த்தை என்ன செய்தா, அது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்குதாம். அதே 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் வாசிங்க பாப்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காயின் எப்படி உண்டானா அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், வசனத்தின்படி காயின் பிறப்பதற்கு ஆதாம் ஏவாள் தான் காரணம், மாற்று கருத்து இல்லை. ஆனா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாள் இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டதுனால அந்த சர்ப்பத்தினுடைய வித்து, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த சர்ப்பத்தின் வார்த்தை இவளுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த பிள்ளை ஆதாம் வழியாக உருவானாலும் அந்த பிள்ளை உருவாகும் போது அந்த பொல்லாங்கன் உபதேசமும் கூட பிள்ளைக்குள்ள வருது. நீங்க டாக்டர் சில நேரத்தில் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிள்ளை உருவாகும் போது நல்ல விஷயத்த பேசுங்க, சந்தோஷமா இருங்க, நல்ல காரியத்தை கேளுங்க, ரொம்ப ஹாரரான படங்கள்லாம் பார்க்காதீங்க, நல்ல ஒரு கர்த்தருடைய வசனம் கேளுங்க, நல்ல பாட்டு கேளுங்க. என்னன்னா உள்ள இருக்க பிள்ளை உருவாகும் போது, அந்த மைண்ட் செட் உருவாகும் போது வெளியிருந்து வரக்கூடியது என்ன செய்யும்? அதை உருவாக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள, சபைக்குள்ள கிறிஸ்துவனுடையதான வசனத்தினால இந்த கற்புள்ள கன்னிகையாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெளியிருந்து சர்ப்பத்தின் உபதேசமும் உங்களுக்கு வருது. அநேக உபதேசங்கள், முந்தியெல்லாம் கள்ள உபதேசம் வரணும், சர்ப்பத்தின் உபதேசம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். சபைகளுக்குள்ள அப்படிப்பட்டவங்க வந்தாதான் வரும். தெரியாம கொள்ளாம சபையில் அப்படி ஆட்களை ஏத்திட்டாங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆனா இப்ப அப்படி அல்ல. நிறைய இந்த மாதிரி செல்போன்ஸ் இருக்கு, அப்புறம் யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இதில் எல்லாத்தின் வழியாக இந்த கள்ள உபதேசம் உங்களுக்கு நிறைய வருகிறது. எல்லா பக்கத்துல இருந்தும் வருது. எது நல்ல உபதேசம், எது கள்ள உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது தேவனுடைய உபதேசம், எது சர்ப்பத்தின் உபதேசம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்ப்பத்தின் உபதேசம், உலகத்தின் உபதேசம் உங்களுக்குள்ள நிறைய வந்து பிறக்கிறது, பொல்லாங்கனா இருக்கிறது. நான் சொல்லுவேன், இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே, நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்படுகிற எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கும் பொழுது யார் சுவிசேஷம் சொல்றாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க என்ன சுவிசேஷம் சொல்லி கூட்டிட்டு வராங்கன்றது. நிறைய பேர் எப்படி சுவிசேஷம் சொல்லி கூட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உங்களுக்கு சொங்க கொடுக்கிறார், இதெல்லாம் உண்மை, மாற்றுக்கத்தே இல்லை. ஆனால் சுவிசேஷத்தினுடைய வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவங்க விசுவாசிக்கணும். அதுதான் சுவிசேஷத்தினுடைய வேர், அதான் பேஸ். இன்னைக்கு அவங்க இயேசுவை வெறும் ஆசீர்வாத கடவுளா மாத்துறதுனால வர்றாங்க, அப்புறம் போயிடுறாங்க. நிறைய பேர் பின்மாற்றம் அடைகிறாங்க. அப்ப சரியான சுவிசேஷம் கொடுக்கப்படல. சில இடங்கள்ல கூப்பிட்டு இயேசுவை பத்தி சொல்லும் போது அவங்க தப்பான சுவிசேஷத்தை சொல்றதுனால சர்ப்பத்தின் உபதேசம் வருது, அவங்களும் பிறக்கிறாங்க. எனக்கு இப்போ அந்த ஐயா இல்ல, அவர் நல்ல வயதானவர், இப்ப இல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிட்டாரு. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு சுவிசேஷம் சொல்லி கூட்டு போனவங்க, இயேசு வந்து தேவன் கிடையாது, யெகோவா மட்டும்தான் தேவன், இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லி அவர் மனுஷன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவர் ரொம்ப காலம் வளர்ந்துட்டார். இதுதான் அவர் சரின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப வளர்ந்துட்டார். ஆனா அவர் வந்து இந்த செய்தியெல்லாம் கேட்கிறவர், நம்முடைய செய்தியெல்லாம் கேட்கிறவர். அவருக்கு மற்ற செய்தியெல்லாம் பிடிக்கும், இந்த இயேசு தேவனுங்கிறது மட்டும் அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்காது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு முறை என்னை பார்க்க வந்துட்டு, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன், எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த ஒரு விஷயம்தான் அப்படின்ட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்போ வசனத்திலேருந்து இயேசு தேவன் என்பதற்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த உடனே அவரு, இது நாள் வரைக்கும் என்னை வந்து தப்பா நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு ஒரே நாள்ல திரும்பினார். அப்பத்தான் அவருக்கு மெய்யான ரட்சிப்பு வருது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது வரைக்கும் அவர் என்ன ஆகல, ரட்சிக்கப்படலை. ஆனா அவர் புறஜாதி மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்ததாக நினைச்சுக்கிட்டாரு. வந்து ரொம்ப நாள், கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அங்க இருந்தார். ஆனால் இப்ப அவருக்குள்ள இருந்தது பொல்லாங்கானின் உபதேசம், சர்ப்பத்தின் உபதேசம். இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற எல்லாருமே அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று
விசுவாசியாதவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு இருக்கு. அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி பொல்லாங்கின் உபதேசத்தினால் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களும் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே இருப்பாங்க. நான் சொல்றது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய உபதேசங்கள் இருக்கு. இதெல்லாம் சபைக்குள்ள வந்துடுது. அப்படி வரும்போது இதுவும் கற்புள்ள கன்னிகா இருக்க வாய்ப்பு இல்லை. வேற உபதேசம் உள்ள வந்துடுது. அப்ப கிறிஸ்து சரியா அவருக்குள் உருவாகும் அளவும், மறுபடி கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் கலாத்தியருக்கு எழுதும்போது. அப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடி பிறக்கணும், உருவாகணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி அவர் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரியான உபதேசத்துக்குள் நீங்கள் வர வேண்டும். சரியான காரியம். அதோடு கூட மற்ற உபதேசங்கள் கலக்காதபடி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படி கலக்காம பார்த்துக்கிறீங்க பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் கற்புள்ள கன்னிகைன்னு பேர். யார் என்ன சொன்னாலும் சரி, இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம் இல்லை. பவுல் சொல்றாரு, நாங்கள் உங்களுக்கு சொல்லிய இந்த உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசத்தை தூதனே சொன்னாலும் என்ன செய்யாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஏன்? இதான் பர்ஃபெக்ட் டாக்ட்ரின். இந்த டாக்ட்ரினை தாண்டி வேறொரு டாக்ட்ரினை யாரோ நூதனமா சொல்றாங்க, புதுசா சொல்றாங்கன்னா நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்கல்ல, அதற்கு பேர் தான் கற்புள்ள கன்னிகை அப்படின்னு அர்த்தம். கற்பு என்பது ஒரு பக்கம், கன்னிகை என்பது இன்னொன்னு. எதுக்கு சொல்ல நாம இப்ப கன்னிகை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த கற்புங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கற்புங்கிறது கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்குது, கன்னிகைனா கல்யாணம் ஆகாதவங்கன்னு அர்த்தம். ஆனா பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகைனா உங்களை கற்புள்ள கல்யாணமாகாத ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போற ஒரு பிள்ளையா ஒப்படைக்கிற அப்படின்றார். ஆனால் கற்பு என்பது கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கு. கல்யாணம் ஆனவங்களோ அதுக்கப்புறம் கணவனோ மனைவியோ இன்னொரு காரியத்தை நீங்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இன்னொரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது கற்பு போய்விடுகிறது. அப்போ கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் கற்பு போயிடுச்சால இல்ல, கல்யாணம் ஆனவங்களை பார்த்துதான் கற்பு கரசின்னு சொல்லுவாங்க. அவரோட அர்த்தம் என்ன? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் எந்த உபதேசமும் உங்களை தாக்காம பார்த்துக்கணும், எந்த ஒரு தவறான உபதேசமும் உள்ள வராம பார்த்துக்கணும். நான் இயேசுவை எதுக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்ட்டு 10 வருஷம் கழிச்சு கள்ள உபதேசத்துல விழுந்தீங்கன்னா அதுவும் கற்பு போனதுக்கு அடையாளம் தான். நான் பார்த்திருக்கிறேன், சில ஊழியக்காரர்களுக்கு படிச்சிருக்கிறேன். 20-30 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா உபதேசத்துல விழுந்துருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க வேற வித உபதேசத்துக்கு போயிடுறாங்க. கேட்டா சொல்றாங்க, இத்தனை வருஷம் பார்த்தோம், ஆனா இந்த உபதேசம் இதான் கரெக்டா எங்களுக்கு படுதுன்னு சொல்லி பைபிளுக்கு புறம்பா போயிடுவாங்க. ஏன் இப்படி போறாங்கன்னா, சர்மம் அவர்களை வஞ்சிக்கிறது. கற்பு என்பது உபதேசத்தினால் நீங்கள் சோர போகாமல் இருப்பது. எப்ப வரைக்கும்? ஆதியிலிருந்து இயேசு வர்ற வரைக்கும். அதனாலதான் அவர் கையில் ஒப்படைக்கும் வரை உங்களை ஒரே புருஷனுக்கு நியமித்த கன்னிகையாக அப்படின்றார். இது கற்பை பத்தி மட்டும். கன்னிகைனா என்ன? இந்த கற்போட இருக்கிற ஒரு கன்னிகை தான் வேணும். கன்னிகைனா திருமணம் ஆகாத, குழந்தை பிறக்காத ஒரு பெண் அப்படின்னு அர்த்தம். இந்த கன்னிகையாக உங்களை ஒப்படைக்கணும் அப்படின்னு பவுல் எதிர்பார்க்கிறார். அதற்கு காரணம் என்ன? சபை ஏன் கற்புள்ள கன்னிகையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஆண்டவர் சில காரணங்களை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க ஏவாளை பத்தி வாசிச்சீங்க இல்லையா? பிறக்கும் பொழுது பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ஆதாமுடைய உபதேசத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, அதாவது தேவனுடைய உபதேசத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஜீவ விருட்சத்தை சாப்பிடலாம், எல்லா விருட்சத்தையும் சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உபதேசத்தை வாங்கிட்டாங்க. எல்லாம் இப்போ ஓகே போயிட்டே இருக்கு. திடீர்னு அந்த அம்மா கல்யாணம் ஆனவங்க, அதாவது ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு உபதேசம் வருது. இப்போ அவங்க அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அது பொல்லாங்கானாய் பிறக்கிறதுன்னு நாம் வாசித்தோம். இப்ப கர்த்தர் என்ன விரும்புறாரு? சபை பொல்லாங்கானை பெற்றெடுக்க கூடாது, ஒரு கற்புள்ள கன்னிகையாக அது என்ன பெற்றெடுக்கணும்? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, அது பொல்லாங்கானால் உண்டாயிருந்ததானது. இங்கே பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அது பிசாசினுடைய மகன், இது தேவனுடைய குமாரன். அப்போ கற்புள்ள கன்னிகையாக இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நான் புருஷனை அறியேனே, இதுவரைக்கும் எனக்கு புருஷனை அறியேனே. ஏன் உங்களையும் என்னையும் ஒரு கன்னிகையாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உங்களை என்னை வச்சிருக்கிறார். நான் சொல்றது மாம்ச பிரகாரமான பிள்ளை அல்ல.
மாம்ச பிரகாரமாய் பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள்னு இருக்கு. இவ யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு நான் சொல்றது சபையினுடைய சட்டத்திட்டத்தை சொல்றேன். ஒரு ஊழியக்காரங்களோ அல்லது சொந்தக்காரங்களோ பார்த்து நல்ல ஒரு கிறிஸ்தவ பையனா, ஆவிக்குரிய பையனா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ பிள்ளையா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு எல்லா பரிசுத்தவான்களும் உங்களை வாழ்த்துறாங்க. இப்போ அதுக்கு பேரே பரிசுத்த விவாகம், அப்படிதானே சொல்றோம்? பரிசுத்த விவாகம். ஆனா பிறக்கிற பிள்ளை பரிசுத்தமா பிறகுதா, பாவத்துல பிறகுதா? எப்படி? ஏன் பாவத்துல பிறகுது? பார்த்து வைக்கிறது பரிசுத்தவான்கள் தான் பார்த்து வைக்கிறாங்க. பிறக்கிற பிள்ளையும் பரிசுத்தமா தான் பிறக்கணும், நியாயமா. எல்லா பரிசுத்தவானும் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டவர், பையனும் ரட்சிக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கும் பொழுது பிறக்கிற பிள்ளை மட்டும் எப்படி பாவத்துல பிறக்குது? நான் கேட்கறது புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? நாம என்னதான் பரிசுத்தமா இருந்து பிள்ளை பிறந்தாலும் வசனம் சொல்லுது, பிள்ளை பிறக்கும் பொழுது அது மாம்சத்துக்குள்ளாக இருந்து பிறக்குது. அந்த பிள்ளை பரிசுத்தம் உள்ளதா இருந்தாலும் மாம்சத்துக்குள்ள இருக்கு. மாம்சம் என்பது எப்படி இருக்கிறது என்றால் அது உலகத்துக்குரியதா இருக்கு. அதனால நாள் ஆக ஆக பிள்ளை என்னவாயிடுது? பாவம் செய்யற பிள்ளையா மாறிடுது. அப்புறம் ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கும் என்ன தேவைப்படுது? ரட்சிப்பு தேவைப்படுது. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பாவ மன்னிப்பு தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பாவ மன்னிப்புக்குள்ள வந்து பாவத்தை அறிக்கை செய்து அதுக்கப்புறம் பரிசுத்தம் உள்ளதா மாறுது. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு பிள்ளை பிறக்குது, அது பரிசுத்தமா இருக்கானா? இல்ல, அதுவும் பாவமா தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தமாய் உள்ளது அப்படின்னு சொல்றது, ஆண்டவர் சொல்றது மாம்ச பிள்ளையே அல்ல, நமக்குள்ள இருந்து பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்றது ஆவிக்குரிய பிள்ளைய. உங்களது எதுக்காக ஆண்டவர் உங்களை கற்புள்ள கன்னிகையா வச்சிருக்கிறாருன்னா, உங்க மூலமாக நிறைய பரிசுத்தமான ஆவிக்குரிய பிள்ளை பிறக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பிள்ளை பிறக்குது, அது அப்புறமா ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமா மாறுது. ஆனா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போய் ஒரு சுவிசேஷம் சொல்றீங்க. சுவிசேஷம் சொன்ன உடனே அவன் கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறக்கிறான். பிறக்கும் போது அவன் எப்படி பிறக்கிறான்? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாய், ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாய் பரிசுத்தமாய் மாறுறான். அப்ப பிள்ளை பிறக்கும் போதே எப்படி பிறக்குது? பரிசுத்தமா பிறக்குது. இப்ப நீங்க சொல்லுவாங்க பொதுவா, இவர் தான் எங்க ஆவிக்குரிய பிள்ளை, இது ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், இவங்க தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க, இவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டேன். அது உண்மை. ஆனால் உங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிற அந்த பிள்ளை பிறக்கும் போதே எப்படி பிறக்குது? சுத்தமா, பரிசுத்தமா, நீதிமானா கிறிஸ்துவுக்குள்ள பிறக்குது. இதுதான் உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டானது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்போ நீங்க பிறந்த உடனே நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே வசனம் சொல்லுது, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு பிள்ளை? தேவனுக்கு பிள்ளை, தேவனுடைய குமாரன் எனப்படும். இப்ப அது என்னவா மாறிடுச்சு? பரிசுத்தமா மாறிடுச்சு. அப்போ நீங்கள் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை. மாம்ச பிள்ளை வேணாமா? அது உங்க இஷ்டம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது, நீங்க கர்த்தர்ட்ட வாங்கிக்கிறது, அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டிய பிள்ளை எது? ஆவிக்குரிய பிள்ளை. சுவிசேஷம் சொல்லி உங்களுக்குள்ள ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறக்கணும். அதுதான் பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளை பிறக்குதா? முதல்ல நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களா? இன்னைக்கு சபையில சுவிசேஷம் சொல்றதுங்கிறது ஸ்டாப் ஆயிருச்சு. சுவிசேஷத்தை பத்தி கவலைப்படல. ஏன்னு சொன்னா, நம்ம 2 தலைமுறை 3 தலைமுறையா சர்ச்சில் இருக்கோம், சபை நிரம்பி இருக்கிறது. இனிமேல் சபைக்கு ஆத்மா தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன், சபைக்கு ஆத்மா தேவையில்லை, பரலோகத்துக்கு ஆத்மா தேவை, கிறிஸ்துவுக்கு ஆத்மா தேவை. நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை பிறக்க பண்ணணும். அதுதான் பரிசுத்தம் உள்ளது. நீங்க என்னதான் இப்ப பாருங்க, மாம்சத்துல பிள்ளை பிறந்துரும், பிறக்கும் போது சந்தோஷம், வளர வளர சந்தோஷம். ஒரு காலகட்டத்தில் பிள்ளை பாவம் செய்யும் போது உங்களுக்கு துக்கம் வந்துருது, பிள்ளை தப்பு செய்து நினைக்கும் போது துக்கம் வந்துருது. எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? நேரா பாஸ்டர் கிட்ட ஒரு ஜெபம் பண்ண சொல்றாங்க. ஜெப குறிப்பு, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் ரொம்ப ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறான், இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறான். ஜெபத்தால தானே பிறந்தான். இன்னும் சிலர்லாம் ஜெபிச்சு பிள்ளைய பிறக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள வர்றது வரைக்கும் நீங்க துக்கமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க சுவிசேஷம் சொல்லி ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா, பிறந்த உடனே நீங்க சந்தோஷமாயிடுறீங்க. அந்த பிள்ளை அப்படியே சபைக்குள்ள வளருது. நீங்க சொல்றவரு என்ன வயசோ, 10 வயசோ, 15 வயசோ, 20 வயசோ, 40 வயசோ, 50 வயசோ,
அவர் பிறந்த உடனே சந்தோஷமாயிருங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவர் ஊழியக்காரரா மாறும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இதுதான் மெய்யான சந்தோஷம். இந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள் உருவானது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. இதுக்குத்தான் கற்புள்ள கன்னிகை வேணும்னு பவுல் வேதம் சொல்லுது. ஒரு கன்னிகை கற்புள்ள கன்னிகை இருந்தால்தான் அவள் வழியாய் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். இப்ப சபையே உபதேசத்துல தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சபையே கிறிஸ்துவுக்குள்ள தப்பா உபதேசத்துக்குள்ள இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள பிறக்கிறதுலாம் எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும், பொல்லாங்கனாக இருக்கும். இவங்களுக்குள்ள பிறக்கிறது கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கும். இப்போ உங்களுக்குள்ள பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா பொல்லாங்கனால் பிறக்கிறதா? அந்த பொல்லாங்கன் பிறக்கிறதும் பரிசுத்தமா பிறக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு வசனத்துல உண்மையா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்துல நிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்குள் பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க நல்லா ஜெபிக்கிற தாய், நல்ல ஜெபிக்கிற தகப்பன், நல்ல வேதம் வாசிக்கிற தாய் தகப்பன், நீதிமான்கள், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஜீவன் வச்சுக்கோங்க. நார்மலாவே உங்களை பார்த்து வளர்ற பிள்ளை எப்படி இருக்கும் அதே மாதிரி வளரும். நான் சொல்றது போன தலைமுறை வரைக்கும் இந்த குடும்ப ஜெபம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். இப்ப கூட பாருங்க, காலைல ஏன் சொன்ன பிள்ளைகள் பைபிள் வாசிக்கும் உட்காந்து. எப்படி வாசிக்குதுன்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காலைல ஏன் சொன்ன என்ன பண்ணணும்? பைபிள் வாசிக்கணும். எங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, பைபிள் வாசிக்காட்டி காப்பி கொடுக்க மாட்டாங்க. பைபிள் வாசிக்காட்டி என்ன கிடையாது? காப்பி கிடையாது. பைபிள் வாசி நல்ல பல்லு விளக்கிட்டு பைபிள் வாசிக்கணும். வாசி முடிச்ச வந்ததா காஃபியே கொடுப்பாங்க, டிஃபன் கொடுப்பாங்க. அப்படி பழக்கம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் காலைல ஏஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வாசிக்கிறோம்? பைபிள் வாசிக்கிறோம். இது ஒரு பழக்கம், நம்மளை பார்த்து நம்முடைய சந்ததி கத்துக்கொள்ளுகிற பழக்கம். இதே மாதிரி நீங்க நல்ல பைபிள் வாசிக்கிறவங்களா இருந்து, ஜெபம் பண்றவங்களா இருந்து, பரிசுத்தம் உள்ளதா இருந்தா உங்க பிள்ளையும் அதை என்ன செய்யும்? அப்படியே ஃபாலோ பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 150-200 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஜெனரேஷன்ல தான் பிறக்கிறது பரிசுத்தமா இல்ல. எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாரு ஆண்டவர். அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல டெய்லி ஜெபம் பண்றவங்க. அவங்களுக்கு இத்தனைக்கு என் வயசு தான். அவங்களும் அப்ப காலேஜ் போறவங்க தான், ஸ்கூல் படிச்சு முடிச்ச நேரம். அவங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன அவங்க கூப்பிடுவாங்க, டேய் வாடா ஜெபம் பண்ணலாம் வாடான்னு கூப்பிடுவாங்க. அங்கிருந்து சர்ச்சுக்கு போனா அங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல ஜெபம் பண்றவங்க, வேதம் வாசிக்கிறவங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த தம்பி வா ஜெபம் பண்ணலாம் வா அப்படிம்பாங்க. ஒரு சில பாஸ்டர், தம்பி இந்த செய்தியை கேளு, நல்ல மெசேஜ் இருக்கு கேளும்பாங்க. இது இப்படி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் என்வாயரன்மெண்ட். இப்ப எப்படி இருக்குது? இங்க வந்தாலும் இங்க வரும்போது எப்படி இருக்குது? டான்ஸ், பாட்டு, கூத்து ஆகி போச்சு. வீட்டுக்கு போனா யூடியூப், டிவி, சீரியல், சினிமா ஆகி போச்சு. ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயரன்மெண்ட் கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, குடும்ப ஜெபம் கிடையாது. எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம்னு டெய்லி ரெகுலரா நடக்குது. டெய்லி ரெகுலரா 365 நாளும் மற்ற நாள் நடவர பெரும்பான்மையா எங்க வீட்டுல குடும்ப ஜெபம்னு ஒண்ணு உண்டு. எல்லாரும் கூடி உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கை தூக்க சொன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 கை வரும், அதுக்கு மேல வராது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பரிசுத்தம் உள்ளது பிறக்கிறதுக்கு வழியே இல்லை. இங்க சபையே கரப்டாகி போய் கிடக்கு. நமக்குள்ள இப்ப இருக்கிறதெல்லாம் இங்க டிவி பார்க்கறது தப்பு இல்ல, சினிமா பார்க்கறது தப்பு இல்ல, மற்ற காரியங்கள் செய்யறது தப்பு இல்ல. ஆனா சர்ச்சுக்கு வந்துட்டு போனா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்ததுனால அடுத்த ஜெனரேஷன் பிறக்குது இல்ல, அது பரிசுத்தமா இல்ல. போன ஜெனரேஷன்ல கிறிஸ்தவ கல்யாணங்கள்ல பாட்டு கூட இந்த ஆர்கனை வச்சுதான் போடுவாங்க. இப்ப கிறிஸ்தவ திருமணங்கள்ல எல்லாம் டான்ஸ் ஆடுறான், உட்காந்து சினிமா பாட்டு போட்டு ஆடுறான். போன ஜெனரேஷன்ல வீடுகள்ல ரேடியோல கூட சினிமா பாட்டு கேட்க மாட்டாங்க, கேட்டா பாவம்பாங்க. இன்னைக்கு அது இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள பிறக்கிறது எப்படி பரிசுத்தமா இருக்கும்? காரணம் என்ன? அது அவங்க தப்பு இல்ல. பழிய தூக்கி நீங்க எங்க போறீங்க தெரியுமா? நாடு சரியில்லை, ஊரு சரியில்லை, அது சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க சரியில்லை. நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியாய் நின்று இருக்கணும். உங்க பிள்ளைகள் பார்த்திருக்கணும். உங்க பிள்ளைகளை என்னைக்காவது ஜெபத்துல உட்கார வச்சீங்களா? உங்க பிள்ளைகளை ஜெபத்துல உட்கார வைக்கிறத விட நீங்க அதிகம் சொன்னது என்ன தெரியுமா? புக் எடுத்து படி, எக்ஸாம் வருது, 10th எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், 12th எக்ஸாம், நீட்டுக்கு படி, அதை படி. என்னைக்காவது பைபிள் படின்னு சொன்னீங்களா? நாளைக்கு பிள்ளை டாக்டர் ஆயிடுது, இன்ஜினியர் ஆயிடுது, ஆனா கெட்டு போய் நிக்குது, கர்த்தரை விட்டு தூரம் போய் நிக்குது. பணம் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா குடும்பம் இல்ல, டிவோர்ஸ் ஆகி நிக்குது.
கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஏன் இப்படி டிவோர்ஸ் வந்து தெரியுமா? போன தலைமுறையில நீங்கள் அந்த பிள்ளைகளை பரிசுத்தம் உள்ளதாய் பெற்றெடுக்கவில்லை. உங்களுக்குள் பிறந்தது பரிசுத்தமா இல்லை. நீங்கள் நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை கரெக்டா போன ஜெனரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். நம்ம அந்த பயம் இருந்துச்சு, தேவ பயம். இப்ப தேவ பயமே கிடையாது, சர்ச்சுக்கு கிடையாது, தேவ பயம் கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? சபை பொல்லாங்கனை பெற்றெடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, சபைக்குள்ள வாலிப பையன் உள்ள வந்து சண்டை போடுறான், கெட்ட வார்த்தை பேசுறான். உன் பையன் கெட்ட வார்த்தை எப்படி பேசுறான், எப்படி வந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது வாதம் இருக்கா? மனசுல இருக்காது. இது எல்லாத்துக்கும் என்ன எங்க இருக்கு காரணம்? அவன் என்ன ஒரு நாள்ல கெட்டு போனானா? இல்ல. விதைக்க வேண்டிய விதையை சரியா விதைக்கல, வளர்க்க வேண்டிய முறையை சரியா வளர்க்கல. அவனை நீங்க உட்கார வைக்கிற நாளில் பைபிளுக்கு நேரா உட்கார வைக்கல, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஒழுங்கா ஜெபிக்க வைக்கல, குடும்ப ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் சபையை ஒரு கன்னிகையாக, பரிசுத்தம் உள்ளதை பெற்றெடுக்கிற கன்னிகையாக எதிர்பார்க்கிறார். அடுத்த ஜெனரேஷன் ஆவது ஒழுங்கா பிறக்கணும். வருக தாமதிச்சா இப்பவாவது தீர்மானம் எடுங்க. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இப்ப தீர்மானம் எடுங்க, உட்கார வைங்க. இன்னைக்கு பிறக்கிறது கற்புள்ளது அல்ல, பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது அல்ல. அதான் இங்க நடந்துட்டு இருக்குது. உங்க இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் உங்களை கன்னிகையா கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, உங்கள் மூலமாக பரிசுத்தம் உள்ளதை பிறக்க வைக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் உள்ளதுதான் தேவனுடைய குமாரனாய் மாறும்.